1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையின்படியே தொகுதி வரையறையை மேலும் 30 ஆண்டுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நீட்டிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புதிய மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம், தமிழக வெற்றிக் கழகம் உட்பட 58 கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தாலும் விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிட்டாலும் தமிழ்நாட்டிற்கு இழப்பு ஏற்படும் என முதலமைச்சர் விவரித்தார். இப்ப இருக்க 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு மொத்தமாக 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்றாங்க. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலா 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனா தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். எனவே 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே மேலும் 30 ஆண்டுகளுக்கு தொகுதி வரையறை நீட்டிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே அபாயகரமான செயல் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த கோரிக்கைகள் தொடர்பான போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சினை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. அனைத்து கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் இந்த சதியை அனைவரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு இருக்காது என்று நம்புவதாக தெரிவித்தார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது மாநில உரிமையை காப்பதற்கான கூட்டம் என்று குறிப்பிட்டார். பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயமே கிடையாது. இன்னைக்கு கட்சி வித்தியாசம் செய்யாமல் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுங்கட்சி கூட்டணியில் இல்லாதவர்கள், அரசியல் ரீதியாக எதிரணியில் இருக்கிறவர்கள் என்கின்ற பாரபட்சங்களாக இல்லாமல் அனைவருக்கும் முறையாக அழைப்பு அனுப்பப்பட்டு அனைவருடைய பிரதிநிதிகளும் இங்கே வந்து அவர்கள் அனைவரும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இதில் எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து நம் தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்து
மாநிலத்தினுடைய நலனையும் உரிமையும் காக்கக்கூடிய வகையிலேயே இந்த தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே அத்தனை பேரும் இதை ஒருமனதாக வரவேற்றனர். அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக அதிமுக விமர்சித்துள்ள நிலையில் தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு ஒத்திவைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு எந்த தாக்கியதுன்னு சொல்ல, தொகுதி மறுவரை செய்யல. 2026 வரல இந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணப்படும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு தொகுதி மறுவரை செய்து மக்கள் தொகை கணக்கெடுக்குன்னா 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆகிற சூழ்நிலையில் எதுக்கு இந்த அவசரம்? ஆனால் இப்போது இருக்கின்ற அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு நாடகம், அதாவது கமலாசன் கூட வந்திருந்தாரு, அவருடைய பாடலே சொன்ன ஒரு நாடகம் அரங்கேறது நல்ல காட்சி நடக்குதாமான்ற மாதிரி ஒரு நாடகம் தான் இன்னைக்கு வந்து அரங்கேற்று இருக்காங்க. மாநிலத்தை இவர்கள் தான் வந்து முழுமையாக அந்த உரிமைகளை வந்து காப்பாற்றுவர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ஓரங்க நாடகத்தை தான் இன்றைக்கு வந்து அரங்கேற்று இருக்காங்க. ஒரு கோடை அழிக்காமல் அகற்றாமல் எப்படி இன்னொரு ஒரு பெரிய கோடு போடுவார்களோ அப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை அப்புறப்படுத்துவதற்கும் வடமாநிலங்களில் உள்ள தொகுதிகளை உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். மறுவரையறை செய்தே தீர வேண்டும் என்கிற முடிவை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளுமேயானால் 20 அல்லது 30% அடிப்படையில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமச்சீராக எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற ஆலோசனையை வழங்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே குறிப்பிட்டிருக்கிறோம். மறுசீரமைப்பு நடைபெறுமா, எப்போ நடைபெறும், அதுல எந்தெந்த மாநிலத்துக்கு அதிகமா எண்ணிக்கை வரும், எல்லாம் குறைக்கப்படும் எல்லாம் ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது. இதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இதே போன்ற ஒரு கூட்டம் மொழி கொள்கைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் இதே போன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாட்டாளி கட்சி முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.